ஹாய் ஹலோ, நான் உங்கள் சுகன்விக்கி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அப்படியே கடலெண்ணெயை அழகாக ஊற்றி 2 ஸ்பூன் ஊற்றி விட்றோம். காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு நல்ல பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு அவங்கள அப்படி இப்படி நல்லா ஒரு வதக்கி விட்றோம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பீட்ரூட் நான் இன்றைக்கி சூப்பராக ஸ்லைஸாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அப்படியே இது கூடயே சேர்த்து சூப்பராக அப்படி ஒரு வதக்கு இப்படி ஒரு வதக்கு நல்லா எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்றோம். வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டுக்கு மட்டும் தேவையான உப்பை அப்படியே லேசாக தூவி விட்டு அவங்களையும் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டி அது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடறோம். இப்போ சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, குருமாக்கு கொஞ்சம் தேங்காய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மோர் வேணும் இல்லையா, அதுக்காக தயிர் ஊற்றி அதையும் மிக்சியில் சூப்பராக அரைச்சி மோர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம திறந்து பார்த்தா இந்த பீட்ரூட் கொஞ்சம் வெந்திருக்கும் இல்லையா, அது கூட நம்ம இந்த குருமா கரைச்சி வச்சதை அப்படியே ஊற்றி நல்லா 2யும் சேர்த்து ஒன்றா வேக விட்டோம்னா அந்த குருமாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடும். பீட்ரூட்டும் சூப்பராக அந்த குருமா கூடயே சேர்ந்து வெந்து வந்துடும். இப்போ 2 பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ 2யும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மூடி வச்சிடறோம். அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே குக் ஆகுது. பார்த்திங்களா எப்படி கொதிக்குது பார்த்திங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளை நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறோம். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்சிங்கை போட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா அந்த பீட்ரூட்டில் குருமா, உப்பு, காரம் எல்லாமே நல்லா பிடிச்சி பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வெந்து வந்துடும். அதனால் திரும்பவும் நம்ம மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிடும். பார்த்திங்களா, இப்போ சூப்பராக கொதி வந்துடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மோர், அதை நம்ம இப்போ இது கூட நம்ம சேர்த்திக்க போகிறோம். இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு. வேகலை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கரெக்டாக வெந்துடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க மோரை மறுபடியும் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். இதோ வெந்துடுச்சு. இப்போவே நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. குருமாவோட வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த மோரை அப்படியே அழகாக அதில் ஊற்றும் போது பாருங்கள் எப்படி கலர் சூப்பராக இருக்குது இல்லையா? இந்த டைமில் நம்ம மோர் ஊற்றும் போது அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம மோர் ஊற்றுறோம். மோர் ஊற்றி நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த குழம்பு பதம் வருதா அப்படின்னு பார்த்துக்குறோம். கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு அதுவும் அந்த அளவுக்கு மட்டும் அடுப்பு சிம்மில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தயிர் மோர் குழம்போடது மாறிடும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. நல்ல ஒரு மிக்சிங்கை போட்டு இதை நம்ம சூப்பராக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடறோம். சூடான சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மோர் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி மல்லித்தலையை அப்படியே மேலே தூவி விட்றோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.